நம்ம இப்போ இருக்கிறது திருச்செந்தூர் வேட்டையாடு மடம் பகுதிங்க. திருச்செந்தூர் எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஊர்னு உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்கே புதுசாக ரோடு போட்டிருக்காங்க, தெரியுதா? சும்மா செமையாக இருக்குவாங்க. எவ்வளோ ஹைட் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஹைட்டில் போட்டிருக்காங்க பாரு ரோடு. ஆனால் எப்படி இருக்கும் பார்ப்போமா? இவ்வளோதாங்க ரோடு. அதாவது லைட்டாக இப்படி காலை வச்சாலே பிஞ்சிட்டு போகுது. இவ்வளோ தான் இந்த ரோட்டோடைய தரம். இதுக்கு எத்தனை லட்சம் போட்டிருப்பான், அவன் வாங்கியிருப்பான். மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் இவங்க என்னங்கடா அது? டேய், உங்களுக்கு உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா? இது கொஞ்ச நாள் ஒரு மழை அடித்தா போதுங்க, இதெல்லாம் பிஞ்சு பிசைண்டு போயிடும். இந்த ரோடு நாசமாக போயிடும். இதெல்லாம் அப்படி கிடக்கும். இதுக்கு எவ்வளோ போட்டுக்காம பாருங்க, இவ்வளோ திக்னஸும் காமிச்சிக்காம பாருங்கள். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது என்ன ஒன்றும் புரியலைங்க. சரி, இங்கே பாருங்களேன். கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. காசு தான் பிராதானமாக போச்சு இங்கே, அவ்வளோதான். அதுவும் எப்படின்னா, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம காசை மக்கள்கிட்ட ஏமாற்றி காசை பிடுங்கணும். இப்போ நம்ம உழைப்புக்குன்னு ஒரு காசு ஒன்று இருக்கும்பாங்க, அதை விட அதிகமாக காசு சம்பாதிச்சணும். ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒபாபம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் தட்டி கேட்குறது, எந்த சாமி கேட்குறது, ஒன்றும் புரியலை போங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்கன்னா ஓஹோன்னு வாழ்கிறான் பாவம். இதுக்கு மக்கள் இதை சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டியிருக்குது. என்னத்தை சொல்ல போங்க.